இன்றைக்கி நம்ம வீட்டில் காளான் பிரியாணி தாங்க. காளான் பிரியாணி சிக்கன் தொக்குங்க. சிக்கன் தொக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கனை போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் கரம் மசாலா சிக்கன் மசாலா மிளகாத்தூள் தனி மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டோங்க. மேலே கொத்தமல்லி தூவிருக்கேன். சிக்கன் தொக்கு கொஞ்சம் தேங்காய் பால் விட்டுருக்கேங்க. வாங்க சாப்பிட்லாம். சிக்கன் தொக்கு காளான் பிரியாணிங்க. அடுத்து நம்ம காளான் பிரியாணி விட்டுருக்கோங்க. காளான் பிரியாணி எப்படின்னா அதே மாதிரி தாங்க. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பட்டை லவங்கம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தயிர் விட்டு வதக்கிடுவோங்க. வதக்கிட்டு கொஞ்சம் புதினா போட்டு வதக்கிட்டு காளானை போட்டுட்டு அதே மாதிரி கரம் மசாலா பிரியாணி மசாலா கொஞ்சம் தனி மிளகாத்தூள் 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தேங்காய் பாலுங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணிங்க. அதில் 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளர் தேங்காய் பால் கொஞ்சம் தயிர் விட்டுட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அரிசியை போட்டுவிட்டு ஒரு விசில் வச்சா இங்கே பாருங்கள் உதிரியாக பிரியாணி அழகாக வருது பாருங்கள். எப்படி வருது பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். சிக்கன் தொக்குங்க. இன்றைக்கிங்க நம்ம வீட்டில் சிக்கன் தொக்கு காளான் பிரியாணிங்க. சிக்கன் தொக்கு காளான் பிரியாணி சிக்கன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் பட்டை கிராம்பு போட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு சிக்கனை போட்டு வதக்கிட்டு அப்புறமே அதில் மிளகுத்தூள் மஞ்சள்தூள் கரம் மசாலா எல்லாம் போட்டு பண்ணுங்க. இது காளான் பிரியாணிங்க. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு காளான் போட்டு வதக்கிட்டு அதில் கரம் மசாலா பிரியாணி மசாலா கொஞ்சம் தனி மிளகாத்தூள் தயிர் 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளர் தேங்காய் பால் கொஞ்சம் தயிருங்க. முந்திரி வறுத்து போட்டுக்கோங்க. காளான் பிரியாணிங்க ரெடிங்க. மேலே கொத்தமல்லி தூவிட்டுருக்கோம்.